தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனை சில தமிழ்நாட்டில் சல்லிங்கெல்லாம் அவரை பற்றி தப்பாக பேசுது. ஒரே ஒரு நிகழ்வை பற்றி மட்டும் அவரை பற்றி சொல்கிறேன். மனசாட்சியுள்ள நீங்கள் உண்மையிலேயே அழுதுருவீங்க. தேசிய தலைவர் எவ்வளோ பெரிய நல்ல உள்ளம் படைத்தவர் என்று பாருங்கள். 2 இராணுவத்துக்கும் சண்டை. ஒன்று இந்த பக்கம் விடுதலை புலிகள், அந்த பக்கம் சிங்களவர்கள். சிங்களவர்கிட்ட விடுதலை புலிகள் மாட்டினா சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுவார்கள். இதே புலிகளிடம் மாட்டினா அவர்களை சிறையில் அடைப்பாங்க. அப்படி ஒரு இராணுவ வீரர், சிங்கள இராணுவ வீரர் புலிகளிடம் அகப்பட்டு விட்டார். அவரை சிறையில் அடைத்திருக்காங்க. சிங்கள இராணுவருடைய மனைவி கடிதம் எழுதுகிறார், ஐயா, என் கணவர் இறப்பதுக்குள்ளே நான் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும், அனுமதி கொடுங்கள் என்று. பிரபாகரன் அந்த பெண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்து அந்த அம்மா பேசிகிட்டே இருக்காங்க. நேரம் ஆகிடுது. 5 மணி ஆகிட்டோடனே எல்லையை மூடிடுறாங்க. எல்லையை மூடிட்டதுனால தேசிய தலைவருக்கு அந்த செய்தி போது, என்னென்ன எல்லையை மூடிட்டாங்க, இந்த பொண்ணு பாதுகாப்பாக இல்லை, நம்ம பாதுகாப்பாக அமைச்சாலையும் சிங்கள இராணுவம் அந்த பெண்ணை ஏதாவது செய்து விட்டு நம்ம மேல் பழி போட்டு விடும். யாரே சிங்கள பெண்ணுக்கு சிங்கள இராணுவத்துக்கு பார்க்கிட்ட பாதுகாப்பு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணை அவர் சிறையில் இருக்கிறார் இல்லையா, இராணுவ அதிகாரி, அந்த இராணுவ அதிகாரி இருக்கிற தனி சிறையில் 2 பேரையும் விட்டுருங்கன்றார். அன்றைக்கி இரவு 2 பேருமே தாம்பரத்தில் ஈடுபட்டுறாங்க. அவள் ஊருக்கு போன உடனே கருவுட்டுறா. மிக கேவலமாக பேசுகிறாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்க. ஆம்பியாம் போய் 6 மாதம் ஆச்சு, இன்றைக்கி கர்ப்பமாகறாலாம், போனால் என்ன பண்ணாலும் எங்கே போய் பொறிக்கிட்டு வந்தாலும் அப்படி இப்படின்னு அவளை தப்பாக பேசுகிறாங்க. அதை நினச்சி மனம் ஒருங்கி ஒரு லெட்டர் எழுதுறா. ஐயா, இந்த மாதிரி நீங்கள் அனுமதிச்சிங்க, நான் வந்த என் கணவரோடு இருந்தேன், ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதனால் கரு உரிச்சு ஊரே தப்பாக பேசுதுன்னு. இந்த கடிதம் போய் தேசிய தலைவர் பிரபாகரன்கிட்ட சேர்வதுக்கு 3 நாள் தான் ஆகுது. படித்து பார்த்த உடனே ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசுகிறார்கள். அது சிங்கள பெண்ணாக இருந்தானே, தமிழ் பெண்ணாக இருந்தாலும் அவள் ஒரு பெண்ணு அப்படின்னு தெரிஞ்சு மனிதாபிமானத்தில் அவளை விடுதலை செய்யடான்றார் அந்த இராணுவ அதிகாரி. அந்த பெண் வந்து கதவை திறக்கிறார். காலையில் அந்த சிங்கள இராணுவன் அவன் மனைவி முன்னாடி போய் நிற்கிறான். இதே தமிழ் புலிகள், விடுதலை புலிகளுக்கு அந்த ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் சிங்களவர்கள் என்ன செய்திருப்பார்கள் சிந்தித்து பாருங்கள். உலகத்தை நேசித்திருந்தவன் தேசிய தலைவர் பிரபாகரன், என் உயிர் பிரபாகரன். அவர் மட்டும் இல்லையா, மருது சகோதரன், நாச்சியாரம்பா, குவிலி, கிட்டத்தட்ட தமிழ் வரலாற்றை செக்கெழுத்தவர் வீர சின்னமலை, இப்படி எல்லாம் நேசித்து நின்றவங்க நாங்கள். ஆனால் எங்களை எல்லாம் வந்து அடிமைப்படுத்தி அசிங்கப்படுத்தி எங்களை ஆண்டு துடிக்கிறீங்க. அதான் வழியாக இருக்குது.